Hello buddies, I am Adhisananda, grade 7 from Embeds Garden School. This is the message from Savitri by Aurobindo. A miracle of the absolute was born. Infinity put on a finite soul. All oceans lived within a wandering drop. A time made body housed the limitable. Thank you. Bye. Hi, hello buddies. நான் உங்க அஜய் ஜெயஸ்வந்த் கிரேட் 4B ஃப்ரம் பிரிம்பட்ஸ் கார்டன் ஸ்கூல். Today's Karma Yoga Appa message. Hardness can be the result of discipline, external forms, unsupported by the inner contact. Thank you. Bye. Hello buddies, I'm Ajay Tejaswini, grade 5B from Pirbach Corner. Today we're going to see a new story. There once was a poor boy who spent his days going door to door selling newspapers to pay for his school. One day, as he walked the street, he started feeling low and weak. The poor boy was starving, so he began to ask for nourishment at each home he stopped at. The poor boy was denied every time until he reached a door of a young girl. He asked for a glass of water, but seeing his poor state, the girl returned with a glass of milk. The boy asked how much he owed for the milk, but she refused payment. Years later, the girl, who was now a grown woman, fell sick. She went from doctor to doctor, but no one could cure her. Finally, she went to the best doctor in town. The doctor spent months treating her until she was finally cured. Despite her happiness, she was afraid she couldn't afford to pay the bill. But when the hospital handed her the bill, it read, paid in full with a glass of milk. The moral: no good deed goes to the unrewarded. And if you found this story useful, don't forget to like, comment and share. Also press the bell icon so you don't miss our next show where we'll share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. வயலுக்கு நடுவில் ஒரு பாதையில் போனால் கோயில் கிட்ட வரும். அப்படி இல்லைன்னா ஆற்றங்கரை ஓரமாக சுற்றி போகணும். அது கொஞ்சம் தூரம் சுற்றி நடக்கணும். ஆனால் அந்த ஊரில் எல்லாருமே அந்த சுற்று வழி பாதையில் தான் போவாங்க. அந்த வயலுக்குள்ளே போகிற பாதை யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அப்போ அங்கே வர ஒரு சாமியார் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் இந்த வழியே யாரும் போக மாட்டேங்கிறீங்க, இது தானே கிட்ட அப்படின்னும் போது, இல்லை அங்கே ஒரு பாம்பு இருக்குது அந்த வயலில், அது நம்மளை கொத்திடும் எதாவது பண்ணிடும்ன்றதுக்காக நாங்கள் சரி தூரம் போனாலும் பரவாயில்லன்னு சுற்றி போயிடுவோம் சேஃபர் சைடாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ அந்த சாது அந்த வயல் வழியாகவே நடந்து போனாராம். போயிட்டு அந்த பாம்பு அதே மாதிரி அங்கே அந்த பாம்பு இவரை பார்த்தோன்னே படம் எடுத்தான். அப்போ சொன்னாராம், அந்த பாரு நீ ஒரு ஆள் இங்கே இருக்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சுற்றி அப்படி இதுவாக போகிறாங்க, ரொம்ப தூரமாக போகிறாங்க. உனக்கு பயந்துட்டு நீ அவங்கள எதுவுமே கடிக்காத, எதுவும் பண்ணாத, அவங்க இந்த வழியாகவே நடந்து வரட்டும் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பாம்பு சரி பெரியவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி நான் இனிமேல் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன், அவங்க இந்த வழியாகவே போட்டோம் அப்படின்னு சொல்லிடுதான். இவர் அந்த கோயிலுக்கு அந்த வழியாகவே போயிட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு தைரியம், ஓகே அந்த பாம்பு எதுவும் பண்ணாது நம்மளை அப்படின்னு. ஏன்னா சாமியார் ஒரு வாட்டி போயிட்டாரு, அதனால் நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் அந்த வழியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அதே சாமியார் அந்த வயல் வழியாக போகும்போது அந்த பாம்பு ரோட்டோரமாக ரொம்ப அடிபட்டு ஒரு காயத்தோடு அப்படி இருக்க மாதிரி இருந்துச்சான். அப்போ அவர் கேட்குறாராம், ஐயோ என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ மோசமான நிலமையில் இருக்குன்னும் போது, நீங்கள் தானே சாமி யாரையும் கடிக்காத அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் அந்த மக்கள் என்னை பார்த்த உடனே அவங்க பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, என்னை எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நான் எனக்கு நிறைய காயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த சாமி அவர் சொன்னாராம், நான் உன்னை யாரையும் கடிக்காதன்னு தான் சொன்னேன், உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது சீராதனோ இல்லைன்னா யாரையும் பயமுறுத்தாதனோ நான் உன்னை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாராம். அதாவது பாம்பு கிட்ட போனால் கடிக்கும், அந்த ஒரு பயத்தில் இருக்கிற வரைக்கும் அது கிட்ட போகாமல் இருந்தாங்க. அது கடிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை அடிக்கலாம், அதை இது பண்ணிடலாம், தள்ளி விடலாம் அப்படின்றதுல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாம்பு அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு சீரி இருந்ததுனாலே இது கொத்திடுமோன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துருப்பாங்க இல்லையா. அதனால் ஒரு அளவுக்கு தான் நம்ம அவங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு இது பண்ணலாம்.
பட் ஒன்றுமே இல்லாமல் இப்போ பாம்பு சீராத பாம்பாக இருந்து அவ்வளோ அடி வாங்கிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால் எந்தெந்த விஷயத்தில் ரியாக்ட் பண்ணணுமோ, எப்போ ரியாக்ட் பண்ணணுமோ அப்போ கண்டிப்பாக நம்ம ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அது நமக்கே ஆபத்தாக வரும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.